ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக வி ஸ்டுடியோஸ்லேருந்து லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய தேசிய பானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்ச ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம குடிக்கிற டீ தான். ஏன்னா டீ நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையில்லை. ஆனால் நாம் அந்த டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரியுமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இந்த தடவை 1 வீக் முன்னாடி வால்பாறை போனப்போ ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய கம்பெனியோடைய ஒரு டீ ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அதை பற்றின வீடியோஸை தான் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் விரும்பி குடிக்கக்கூடிய டீயின் ருசிக்கு காரணம் இந்தியாவில் தயாராகக்கூடிய டீ தூள் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது. பட் அதுதான் உண்மை. அந்த டீ தூளை ஃபேக்ட்ரிஸில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேயிலை தோட்டத்தில் டீ இலையை பொரிச்சிட்டு வர்றதுலேருந்து பேக்கிங் ஆகி போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் தி வீடியோ. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டீ ஃபேக்ட்ரி ஜெயஸ்ரீ டீ அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த டீ ஃபேக்ட்ரி வால்பாறையில் சோலையார் எஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டீ ஃபேக்ட்ரி யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் ஜாம்பவானான பிர்லா குழுமத்தினுடைய ஒரு அங்கம். இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே, அதாவது 1945ஆம் ஆண்டே ஜெயஸ்ரீ டீ அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி பிர்லா குழுமத்தின் கீழ் துவங்கப்பட்டதுங்க. இன்னைக்கு ஜெயஸ்ரீ டீ அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்தியா முழுசும் 22 தேயிலை தோட்டங்களோட உலகின் 3வது மிகப்பெரிய தேயிலை உற்பத்தியாளராக இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் கிழக்காப்பிரிக்க நாடுகள்லையும் தரமான தேயிலையை உற்பத்தி செய்யும் பெல்ட்டில் தேயிலை தோட்டங்களை கொண்டு இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு டீ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், டீ பேக்கேஜிங் அண்ட் வேர்ஹவுசஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட இடங்களில் இருக்குது. இந்த ஜெயஸ்ரீ டீ அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நாட்டில் ஒவ்வொரு தேயிலை வளரும் பகுதியிலும் சொந்தமாக தோட்டங்களையும் கொண்ட இந்தியாவின் ஒரே தேயிலை நிறுவனம் இவங்க தான். இந்தியாவுக்கு வெளியே தேயிலை தோட்டங்களை சொந்தமாக வைத்து நடத்தும் சில இந்திய நிறுவனங்களில் இவங்களும் ஒன்று. ஸ்பெஷாலிட்டி டீன்னு சொல்லக்கூடிய டீ உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் இவங்க முக்கியமான நிறுவனம். அமெரிக்காவில் உள்ள ஸ்பெஷாலிட்டி டீ இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு ப்ரவுடு மெம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய உற்பத்தி இந்தியாவோட தேயிலை உற்பத்தியில் 3%, டார்ஜிலிங்கோடைய தேயிலை உற்பத்தியில் 11% இருக்குது. டீ தூள் தயாரிப்போட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இங்கேருந்து தாங்க தொடங்குது. இந்த ட்ரே கன்வேயர் மூலமாக பறிச்சுக்கிட்டு வர தேயிலை இலைகளை மேலே இருக்கிற அப்பர் டெக்குக்கு கொண்டு போகிறாங்க. இதே வந்து அப்படியே ஒரு ½ மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா இது போகிறது பார்க்கலாம். ஓஹோ, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுவாங்க. வந்துருச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்படியே மேலே போட்டால் ஒரு மூட்டை மேலே போயிடும். அது அப்படியே மேலே போயிடும். அது மேலே வரைக்கும் இருக்குதுக்காங்க. கீழே இருந்து ட்ரே கன்வேயரில் வரக்கூடிய தேயிலைகள் இங்கே தாங்க வருது. இந்த இடத்துக்கு பேர் வெதரிங் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நைட்டு 8 மணியிலிருந்து காலையில் 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இங்கே அந்த தேயிலைகள் உணர்த்தப்படுது. அப்போ தான் அது கரெக்டான ஹியூமிடிட்டிக்கு வரும். தேயிலைகளை உலர வைக்கிற இந்த இடத்துக்கு பேர் வெதரிங் டர்ஃப். இந்த வெதரிங் டர்ஃபில் சுமார் 12 மணி நேரம் இந்த தேயிலைகள் காயிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் வெளியே போய் தேவையான மாய்ச்சரோட அடுத்த ப்ராசஸ்க்கு இந்த தேயிலை தூள்கள் ரெடி ஆகுது. இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால தேயிலையோட வரத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க ஒரு சைடு மட்டும்தான் ப்ரொடக்ஷன் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற ஒரு சைடு சேம்பர் அப்படியே எம்டியாக தான் இருக்குது.
வெதரிங் சேம்பரில் மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணப்பட்ட தேயிலைகள் டக்ட் மூலமாக அடுத்த ப்ராசஸ் வந்து அடையுது. இது வந்து கண்டினியூஸ் ஃபீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேலேருந்து வரக்கூடிய தேயிலைகளை வந்து கண்டினியூஸாக அடுத்த ப்ராசஸ்க்கு ஃபீட் பண்ணணும். மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு 80 பேர் இப்போ வந்து அந்த ஹோட்டல்லேருந்து வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கொஞ்சம் ஃபேனெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் விதரிங் ஆகிடும். 85% நமக்கு விதரிங் வரும். இந்த விதரிங் லைட்டை வதங்கின மாதிரி இருந்தால் தான் நமக்கு இது மேனுஃபேக்சரிங் கரெக்டாக இருக்கும். இது வந்து மிஷினில் போடுற ப்ரொசஸிங் மட்டும்தான். ஆட்டோமேட்டிக் போடுற ப்ரொசஸிங் தான். மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணப்பட்டு கன்வேயர் மூலமாக வரக்கூடிய தேயிலைகளை சக்ஷன் மிஷின் மூலமாக கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபீடிங் மிஷினுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி சக்ஷன் டக்ட் மூலமாக வரக்கூடிய தேயிலைகள் மேலேருந்து கீழே கொட்டி ஒரு ஹாப்பர் மூலமாக கீழே இருக்கிற இந்த ப்ராசஸிங் மிஷினுக்கு வருது. இந்த மிஷினில் இந்த தேயிலைகள் வந்து நல்லா அரைக்கப்பட்டு ஒரு அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. இங்கு ஸ்டீம் மூலமாக பல்வேறு கட்டங்களாக இந்த தேயிலை இலைகள் வந்து அரைக்கப்பட்ட தேயிலைகள் வந்து ப்ராசஸ் செய்யப்பட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது. இந்த மாதிரி அரைச்சி பச்சையாக வரக்கூடிய தேயிலை தூள்கள் ஸ்டீம் மூலமாக ப்ராசஸ் செய்யப்பட்டு அடுத்தது அது மேலே அவங்க வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறப்ப பச்சையாக இருக்கக்கூடிய டீ தூள் வந்து ப்ரௌன் கலருக்கு மாறுது. அங்கே ப்ராசஸ் பண்ணப்பட்ட டீ தூள் அடுத்ததாக ப்ராசஸ்க்காக ஃபெர்மெண்டேஷன் சேம்பருக்காக உள்ளே வருது. இந்த ஃபெர்மெண்டேஷன் சேம்பரில் ஒரு எண்டில் கொட்டப்படுற டீ தூள் அடுத்த எண்டுக்கு அப்படியே ரொட்டேட் ஆகி அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் நடந்து அது ட்ரை ஆகி இந்த கன்வேயரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இந்த கன்வேயர் அடுத்த ப்ராசஸ்க்காக அந்த கொட்டப்பட்ட டீ தூளை வந்து வரிசையாக கொண்டு போகுது. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே இவங்க வந்து இந்த டீ தூள்களை வந்து தரம் பிரிக்கிறது கிடையாது. அப்படியே கண்டினியூஸாக கொட்டி மேலே போகிறப்ப தான் அடுத்தடுத்து இவங்க வந்து அந்த டீ தூளை வந்து தரம் பிரிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. இந்த ஃபெர்மெண்டேஷன் சேம்பர்லேருந்து வரக்கூடிய இந்த ப்ராசஸ் பண்ணப்பட்ட டீ தூள் இந்த வைப்ரேட்டிங் ஜல்லடைகள் மூலமாக கொட்டப்பட்டு அது அடுத்த கன்வேயருக்கு போகுது. அதுக்குள்ளே இந்த இடத்துல இது வந்து தரம் பிரிக்கப்பட்டு அங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது எப்படி இருக்குது, கீழே போகிற கன்வேயரில் இருக்கக்கூடிய டீ தூள் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது நல்ல ஃபைன் பவுடராக போகுது. இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ட்ரையிங் சேம்பருக்கு போகக்கூடிய டீ தூள்கள் அங்கே தரம் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியாக வந்து அவங்க வந்து குவாலிட்டி வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மிஷினில் வரக்கூடிய டீ தூள் ஒரு குவாலிட்டியாகவும் இதே மாதிரி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மிஷின்களில் வரக்கூடிய டீ தூள்கள் வந்து ஒவ்வொரு குவாலிட்டியாகவும் அவங்க சில கிரேடு வச்சு அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. இந்த கொட்டக்கூடிய பவுடர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக போகுது. இந்த கன்வேயர் வந்து கண்டினியூஸாக போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் அவங்க வந்து 2-3 மிஷின்ஸ் வச்சு அவங்க வந்து குவாலிட்டி வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க.
இது வரைக்கும் தேயிலையை பறிச்சுக்கிட்டு வந்து அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த தேயிலையை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அடுத்து பார்ட் 2 வீடியோவில் அவங்க எப்படி வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோலில் குவாலிட்டி பிரிக்கிறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான பேக்கிங் பண்ணுறாங்க, அதை எங்கெங்கே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். மறக்காமல் நீங்கள் வி ஸ்டுடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.